தாவேகா ஆட்சி அமைத்து 3 மாதங்கள் முடிந்துள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகை குறித்த 2500 ரூபாய் அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில் நிலவுகிறது. சமீபத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் திமுக ஆட்சி அமைந்து 2.5 வருடங்கள் கழித்தே மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது, ஆனால் எங்களிடம் மட்டும் உடனே எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். இதனால் தாவேகா அரசின் முதல் பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை குறித்த அறிவிப்பு வெளியாகாது என கூறப்பட்டது. இந்த நிலையில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி மகளிர் உரிமை தொகை குறித்து சமீபத்திய நிகழ்ச்சியில் அப்டேட் கொடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் பயனாளிகளுக்கு மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் விருதுநகர் எம்எல்ஏ செல்வம், ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏ கார்த்திக், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு குடும்ப அட்டைகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் கீர்த்தனா பேசுகையில், விருதுநகர் மாவட்டத்தில் வெற்றி பெற்றுள்ள நாங்கள் 4வரும் இந்த மாவட்டத்தின் 4 தூண்களாக இருந்து மக்கள் பணியாற்றுவோம். மக்களின் கோரிக்கைகள், தேவைகளை பூர்த்தி செய்ய அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்றார். சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசுகையில், நாங்கள் ஒற்றுமையாக பயணிக்கிறோம். சகோதரி கீர்த்தனாவுக்கும் எனக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. நாங்கள் ஒன்றாக இணைந்து மக்கள் பணியாற்றி வருகிறோம். நாங்களும் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களும் மட்டுமின்றி எதிர்க்கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்றாக இருந்து விருதுநகர் மக்களின் கோரிக்கைகள் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்ய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். மாதந்தோறும் மகளிருக்கு வழங்கப்படும் உரிமைத் தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விரைவில் அது வழங்கப்படும் என்றார். இதனால் பட்ஜெட்டில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.